இப்ப பொதுவாவே இந்த ரணக்கல்லி செடியை நிறைய வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நானும் இந்த செடியில இருந்து இது மாதிரி ஒரு இலையை மட்டும் தனியா பறிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு இலைய வச்சுதான் இப்ப தம்பிக்கு இருக்கிற சிறுநீரக கற்களை நானும் கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட சொல்லி தர போறேன். நாளா படிக்கும் போது இந்த ஒரு இலைய இது மாதிரி நூலுல கட்டி வீட்டு மூலையில தொங்க விடுவோம். அப்படி இந்த இலைய தொங்க விட்ட கொஞ்ச நாள்லயே அந்த இலையோட விளிம்புல இருந்து நிறைய செடிகள் முளைஞ்சு வரும். அதனால இதை கட்டி போட்டால் குட்டி போடும் செடி அப்படின்னு கூட நாங்க சொல்வோம். நீங்க யாரெல்லாம் இந்த இலைய இது மாதிரி நூல்ல தொங்க விட்டு செடி முளைக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நானும் கையில வச்சிருந்தா அந்த ரணக்கல்லி செடியோடைய ஒரு இலையை மட்டும் எடுத்து தம்பி கையில கொடுத்து மெதுவா கடிச்சு சாப்பிட சொல்லிட்டேன். தம்பி இந்த இலை சாப்பிடறதுக்கு புளியாங்காய் சாப்பிடுற மாதிரி புளிப்பாதான் இருக்கும். ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். அதனால பயப்படாம அந்த இலையை சாப்பிட்டுட்டு இது மாதிரி ஒரு சொம்புல 1/2 லிட்டர் தண்ணியை மட்டும் எடுத்து மடுக்கு மடுக்குன்னு குடிச்சிடு. அப்படி தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு இது மாதிரி ஒரு ரணக்கல்லி செடியோடைய இலையை பறிச்சு சாப்பிட்டுட்டு இது மாதிரி ஒரு சொம்புல தண்ணியை மட்டும் எடுத்து குடிய. கண்டிப்பா 8வது நாள் உன்னோட சிறுநீரகத்துல இருக்கிற கல்லு எல்லாம் கரைஞ்சி யூரின் வழியாலேயே வெளியே வந்துரும். Download ShareChat.